நாளைய பொறுத்தவரையில் நாளையுடன் அந்த பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான அந்த காலக்கெடு என்பது முடிவு பெற்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஆளுநர் மாளிகை நோக்கி வந்து கொண்டிருந்த விஜய் வாகனம் மீண்டும் பட்டினம்பாக்கத்திற்கே சென்று விட்டதாகவும் ஒரு தகவல் என்பது தற்போது வெளியாகி வருகிறது. குறிப்பாக திருமாவளவன் உள்ளிட்டோர் இங்கு வருகை தருவதாக தெரிவித்திருந்த நிலையில் அவர்கள் தற்போது வரை வருகை தரவில்லை. திருமாவளவன் விசிகாவினுடைய தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதன் பிறகாக ஆளுநர் மாளிகைக்கு வருகை தர இருக்கிறார். எனவே கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்த பிறகு விஜய் வருகை தருவார் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் ஆளுநர் பொறுத்தவரையில் பதவி பிரமாணம் என்பது தாவேகா தரப்பில் ஒரு தேதி என்பது ஆளுநரிடம் கொடுக்கப்படும். ஆளுநருக்கு அந்த தேதி சரியாகப்பட்டால் அந்த தேதியிலேயே பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் ஒப்புக்கொள்வார். இல்லை ஆளுநருக்கு ஏனால் தற்போது நம்முடைய பொறுப்பு ஆளுநரை பொறுத்தவரையில் கேரளாவிலும் ஆளுநராக நந்தினி, தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி. ஆளுநர் மாளிகை நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருந்த விஜய் தற்போது பாதியிலேயே வீடு திரும்புவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. நிலவரங்களை செய்தியாளர் நௌசாத் கேட்கலாம். நௌசாத், விவரங்கள். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதலாக பதவியேற்பார் என்ற எதிர்பார்ப்பு நீட்டித்திருந்த ஆளுநர் சந்திக்க செல்வார் எதிர்பார்ப்பு ஆளுநர் சந்திக்க பட்டினமாக இல்லத்திலிருந்து புறப்பட்டார். ஆனால் ஆளுநர் நேரம் கொடுக்கவில்லை. அதனால் மீண்டும் தன்னுடைய ஆளுநர் மாளிகை சென்றவர் யூட்டர்ன் அடித்து தன்னுடைய பட்டினமாக இல்லத்திற்கே வருகை புதக்கூடிய காட்சியை நீங்க பார்க்க முடியுது. The Chennai Silks in Mega Summer Sale.